மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடித்த நாயகன் படம் பற்றி இன்னும் சினிமா ரசிகர்கள் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. என்னமா ஒரு படம் எடுத்திருக்கிறார் மணிரத்னம் அப்படின்னு தொடர்ந்து புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. நாயகன் கூட்டணி மீண்டும் சேரவே சேராதா அப்படின்னு பல ஆண்டு கணக்குல ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனடுத்துதான் நாயகன் கூட்டணி மீண்டும் சேர்ந்து தக் லைஃப் படம் உருவாகி இருக்கு. கமலஹாசன் வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கும் தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகள்ல பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில படத்தை பல்வேறு நகரங்கள்ல விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் தக் லைஃப் குறித்து மணிரத்னம், கமலஹாசன் ஆகியோர் பல பேட்டிகளுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடன் சேர்ந்து இந்த படத்துடைய நாயகியான நம்ம த்ரிஷா அவங்களுமே நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் கூட அண்மையில மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை த்ரிஷா அவர்களுடைய திருமணம் பற்றி ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அண்மையில தான் நம்ம விஷால் அவர்கள் கூட அவருடைய திருமண அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு. இதனடுத்து த்ரிஷா அவங்களுக்குமே திருமண ஏற்பாடு கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாம். கூடிய விரைவிலேயே தேதி அறிவிக்க உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்களை போல மிக பிரம்மாண்டமாக த்ரிஷா அவங்களுமே அவங்களுடைய திருமணத்தை நடத்த பிளான் போட்டிருக்காங்களாம். கோலிவுட் மட்டுமல்ல, மத்த இண்டஸ்ட்ரியிலும் இருந்து டாப் பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். ஆகையால இந்த கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.